ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன டாபிக்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஓகே, ஸோ இந்த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் உங்களை ஃபுல்லாக நீங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்போ தான் உங்களால் கேல்குலேஷன்ஸ்லாம் ஸ்பீடாக போக முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அது என்னென்னா ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ். ஓகேவா? ஃபேக்டர்ஸ்னால் என்ன, மல்டிபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியணும். ஓகே, ஸோ ஃபேக்டருன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை எந்தெந்த நம்பர்ஸ்லாம் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுமோ அதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் மல்டிபிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க 5 × 2 = 10. ஓகே, ஸோ இந்த 10 5ஆலையும் 2ஆலையும் நம்மளால் எக்ஸாக்டாக டிவைட் பண்ண முடியும். அதாவது ரிமைண்டர் 0 வரும். கரெக்டாக? இப்போ 10 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0ன்னு வரும். அதே மாதிரி தான் 2ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் 0ன்னு வரும். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த 5ம் 2ம் 10ஓட ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் 5க்கும் 2க்கும் மல்டிபிள் தான் 10. ஓகேவா? இன்னும் நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது இப்போ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டேபிள் இருக்குது இல்லையா, அதில் அந்த ஆன்சர் மல்டிபிள்ஸ். ஓகே, எந்த 2 நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அது ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹெச்சிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, ஹெச்சிஎஃப்னா என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். நீங்கள் இந்த வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நான் ஒரு 2-3 நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 2-3 நம்பருக்கும் நிறையா நம்பர்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி காமனாகவும் சில நம்பர்ஸ் இருக்கும். அதுலேயே எது ஹையஸ்ட்டோ அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ 2, 4 இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 2க்கும் 4க்கும் நீங்கள் முதல்ல ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. அதாவது 2 எந்த டேபிள்ஸ்லாம் வரும், 4 எந்த டேபிள்ஸ்லாம் வரும். இப்போது இது 2 நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிப்பீங்க. கரெக்டாக? ஆனால் இது 2 கண்டுபிடிச்ச பிறகு அதில் காமனாக சில நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதில் எது ஹையஸ்ட்டோ அதுதான் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். ஓகே, அதே மாதிரி எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2-3 நம்பர் கொடுக்குறோன்னா அதோட மல்டிபிள்ஸில் எது லீஸ்ட் காமனாக இருக்கோ, ஓகே, எது ரொம்ப லீஸ்ட் காமனாக இருக்கோ அதுதான் எல்சிஎம். கிளியர் சில்ட்ரன்? ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்றது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம் அப்படின்றது லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் இங்கே நான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? டிவிஷன் மெத்தட், ஃபேக்டரைசேஷன் மெத்தட், அந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. பட் காமனாக ஹெச்சிஎஃப்னால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஹெச்சிஎஃப்னா இந்த மெத்தட், எல்சிஎம்னா இந்த மெத்தட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அதை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் 20, 28, 36. கரெக்டாக? ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 20 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மூலிமா ஃபேக்டர் பண்ண போகிறோம். அதாவது ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 20 இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா?
ஸோ 2 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 10, again 2 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 5. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது பிகாஸ் 5 இஸ் அ ப்ரைம் நம்பர். கரெக்டாக? ஸோ ப்ரைம் நம்பர் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஃபேக்டர் நீங்கள் வந்து வெறும் ப்ரைம் ஃபேக்டர் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ 20 நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 2 into 2 into 5. கரெக்டாக? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 28 ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகே, 2 டேபிள்ஸில் 1 time 14, 7 time. ஸோ எகெயின் 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். இதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது. ஓகே, ஸோ 28 நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 2 into 2 into 7. ஓகே சில்ட்ரன், இதே வந்து நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம 36 ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 18 times. இங்கே எழுதுறது வந்து நீங்கள் கோஷன்ட் தான் எழுதணும், ஏன்னா ரிமைண்டர் வந்து 0 தான். ஓகே, ஸோ கோஷன்ட் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகே, ஸோ 9 times 3, 3. இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். ஏன் அப்படின்னா 3 வந்து ப்ரைம் நம்பர். ஓகேவா? அதே மாதிரி இப்போது ரொம்ப ஈஸியாக சில்ட்ரன், நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே டிவிசிபிலிட்டி வீடியோ போட்டிருக்கோம். கரெக்டாக? நீங்கள் அதை வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இந்த நம்பர் எப்படி ஈஸியாக எந்தெந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா. இப்போ லாஸ்ட் டிஜிட் 0னா கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 36 நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2 into 2 into 3 into 3. ஓகே சில்ட்ரன், ஸோ கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிடுங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? காமன் ஃபேக்டர். கரெக்டாக? அதாவது காமனாக என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே சில்ட்ரன், காமனாக என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போது 3த்துலேயுமே இந்த 2 காமனாக. ஓகே, அதே மாதிரி இன்னொரு 2வும் காமன். கரெக்ட் சில்ட்ரன்? ஓகே, ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? 2, ஒரு 2, இன்னொரு 2, 2 2 காமனாக இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 4. Okay children, the answer is 4. So HCF of 20, 28 and 36 is 4. Okay children, so என்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்? எந்தெந்த நம்பர்ஸ்க்கு வந்து HCF கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதிட்டு காமன்லாம் எதுவோ அதை தனியாக எடுத்து யூ ஹாவ் டு மல்டிப்ளை அண்ட் ஆன்சர். ஓகேவா? ஒரு வேளை வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த நம்பரை மட்டுமே போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போது இதில் வந்து சில டைம்ஸ் வந்து 1 வரைக்கும் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனிவே 1 வந்து எல்லாத்துக்குமே காமன் தான், அதனால தான் நான் இங்கே வந்து அதை யூஸ் பண்ணலை. ஓகே, கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகே, இன்னொரு சம் பார்க்கலாமா? Okay, so you have to find the HCF of 91, 112, 49. Okay, so நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? தனித்தனியாக ஒரு நம்பருக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது 91 வந்து 7 டேபிள்ஸில் வரும். தட் இஸ் 13 times. ஸோ 13 வந்து ப்ரைம் நம்பர். இதுக்கு மேலே உங்களால் டிவைட் பண்ண முடியாது, அதனால் நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி 112, 112. இது 2 இருக்கு இல்லையா லாஸ்ட் டிஜிட், ஸோ நான் 2ஆல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 2s are 10,
6 2 4 28. அதே மாதிரி 14 டைம்ஸ் 7. நான் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறேன், 7ஓட ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா 7 வந்து ப்ரைம் நம்பர். இதுக்கப்புறமா என்னால் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி இப்போது நான் வந்து 49 உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும், 7 டேபிள்ஸில் வரும். 7 7s are 49. எகெயின் ப்ரைம் நம்பர், இதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஐ எம் ஸ்டாப்பிங் ஓவர் ஹியர். ஓகே, நவ் ஐ வில் ரைட் ஆல் த ஃபேக்டர்ஸ். ஸோ 91 7 into 13 கரெக்டாக. அது மாதிரி 112 2 into 2 into 2 into 2 into 7 கரெக்டாக. 49 7 into 7. ஓகே சில்ட்ரன், இப்போது நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் நான் சொல்லி கொடுத்தேன்? யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த காமன். ஓகே, இந்த மூணுத்துலேயுமே காமனாக இருக்கிறது. தட் இஸ் இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7. இதை தவிர வேறு எதுவுமே காமனாக இல்லை. கரெக்டாக. இங்கே 13 இருக்குது, பட் 112லையும் 49லையும் 13 இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ ஒன்லி 7. ஓகே, ஸோ HCF will be equivalent to 7. ஓகே children, I hope you all understood. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, எத்தனை நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சாலும் தனித்தனியாக அதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் காமனாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஒன்றே ஒன்று தான் காமன்னா அதுதான் ஆன்சர். இப்போது இந்த சம்மில் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த நம்பர்ஸ் வந்து எதால் டிவிசிபிள் ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களால் வேகமாக இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே வந்து டிவிசிபிலிட்டிக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், ஸோ HCF இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது LCM. ஓகே, LCM எப்படி கண்டுபிடிக்கணும்னா, HCFக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணீங்க. கரெக்டாக? ஆனால் LCMக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மூணுத்தையும் ஒன்றாவே போட்டு பண்ணுவோம். ஓகே சில்ட்ரன், இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 40 48 45 இதை மொத்தமாக போட்டு ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எல்சிஎம்மில் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கடைசியில் 1 வரணும். ஓகே, 1 வர வரைக்கும் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போது இதில் 40 45 5 டேபிளில் போகுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, ஆனால் 48 வந்து 5 டேபிளில் போகாது. கரெக்டாக? ஸோ நீங்கள் எதுவுமே குழப்பிக்க வேண்டாம். அந்த 48 நம்ம அப்படியே அங்கே எழுதிடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் போட்டேன்னா உங்களுக்கு புரியும். நான் ஃபஸ்ட்டு 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, 8 5s are 40. அடுத்து இந்த 48 வந்து 5ஆல் டிவிசிபிள் ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 48 அப்படியே இங்கே போட்டுக்கணும். ஓகே, 48 அப்படியே இங்கே போட்டுக்கணும். இது 9 டைம்ஸ். ஓகே, இப்போது இந்த 8ம் 48ம் உங்களுக்கு நல்லா தெரியும் 2ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ 2ஆல் ரெண்டுத்துக்குமே நீங்கள் ப்ரைம் நம்பரை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? HCFனாலும் சரி LCMனாலும் சரி கண்டிப்பாக ப்ரைம் நம்பரை வச்சு மட்டும் டிவைட் பண்ணுங்கள். ஓகே, 4 2s are 8. இது வந்து 24 டைம்ஸ். 9 வந்து 2 டேபிள்ஸில் வராது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து மறுபடி நான் 2ஆலே பண்ணுறேன். 2 2s are 4. இது 12. 9 போகாது, அதனால் நான் 9 அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, மறுபடி 2ஆல் பண்ணுறேன்.
இதை 1 கொண்டு வந்துட்டேன். ஓகே, இது 6, இது 9. கரெக்டாக? அடுத்து இப்போ 6ம் 9ம் 3 டேபிள்ஸில் போகும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் இங்கே 3 போட்டுக்கிறேன். ஓகே, 3 2s are 6, 3 3s are 9. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2ம் 3யும் உங்களுக்கு இங்கே ப்ரைம் நம்பர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதோடையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரியும் நீங்கள் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2 போட்டுட்டு நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன் சில்ட்ரன். 1 1 3 மறுபடி நான் இங்கே 3 போட்டு 1 1 1 ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, கிளியர் சில்ட்ரன்? இப்போது எப்படி வந்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுதணும் அப்படின்னா, LCM ஈக்குவல் டு இந்த எல்லா நம்பருமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இந்த எல்லா ஃபேக்டர்ஸையுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே, அதாவது 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3 which is equal to 720. Clear children? So LCM of 40, 48, 45 என்ன? 720. புரிஞ்சுதா உங்கள் எல்லாத்துக்கும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். HCFக்கு தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணணும். LCMக்கு மூணுத்தையுமே எழுதி காமனாக எந்தெந்த ப்ரைம் நம்பரால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமோ அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகே சில்ட்ரன்? ரெண்டுமே ப்ரைம் நம்பர் வரைக்கும் பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு 1 வரைக்கும் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் பண்ணலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகே, கிளியர்? ஓகே, நம்ம இன்னொரு சம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்க்கு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 80, 85, 90. ஓகே, ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மூணுமே எந்த ப்ரைம் நம்பரால் டிவிசிபிள் ஆகும்? 5. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 5ஆல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 16 டைம்ஸ், 17 டைம்ஸ், 18 டைம்ஸ். ஓகே, ஸோ இப்போது வந்து நீங்கள் பிரித்து தான் பண்ணணும். இதில் 17 வந்து ப்ரைம் நம்பர். கரெக்டாக? ஸோ இனிமேல் அதை வந்து நம்மளால் ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. ஸோ 17 வில் ரிமைன் சேம். ஓகே, ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா 17 1 மாற்றிடலாம். 16 1 18. இப்போது கரெக்டாக, ஏன்னா 17 டேபிள்ஸில் 16 வராது, அதனால் நான் 16 அப்படியே எழுதிக்கிறேன். அதே மாதிரி தான் 17 டேபிள்ஸில் 18ம் வராது, ஸோ அதையும் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இப்போ 2ஆல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 2ஆல் ஸ்டார்ட் பண்ணனா 8 டைம்ஸ், 1 அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, 9. மறுபடி 2ஆல் பண்ணனா 4, 1 அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, 9ம் அப்படியே எழுதிக்கிறேன், ஏன்னா 9 வந்து 2 டேபிள்ஸில் வராது. சேம் வே 2 2 1 9. ஓகே, மறுபடி 2 1 1 9. கரெக்டாக? 1 1 9. இப்போது மறுபடி இந்த 1 1 9 இங்கே போட்டுக்கலாமா? 1 1 9 மறுபடியும் நான் 3ஆல் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். 3 1 1 1. ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ எல்லாமே 1ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? யூ ஹாவ் டு மல்டிப்ளை ஆல் தீஸ் நம்பர். ஓகே, ஸோ இஃப் யூ மல்டிப்ளை you will get LCM M equal to 12,240.
ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் எல்சிஎம். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். ஹெச்சிஎஃப்னால் தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஓகே, காமன் என்னவோ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. எல்சிஎம்னா 3 நம்பரையுமே ஒன்றா சேர்த்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க 1 வர வரைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டுத்துக்குமே ப்ரைம் நம்பர்ஸை வச்சு டிவைட் பண்ணுங்கள். ஓகே, ப்ரைம் நம்பர்ஸை வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் யூ வில் கெட் த ஆன்சர் கரெக்ட்லி. ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க். ஓகே, ஸோ இந்த 2 சம்மை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 சம்பரை நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஓகேவா, எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சரும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டு கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா? இது தவிர ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.